ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 8ஆம் தேதி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9ஆம் தேதி தரிசனத்துக்கு உண்டானது. அதற்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தினமுமே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருமலா ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குற கவுண்டர் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. 9ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஆஸ் யூஷுவல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 9ஆம் தேதியிலேருந்து வழக்கம் போல் எல்லா தர்ஷனத்துக்கும் அனுமதிப்பாங்க. டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். ஆன்லைனில் 300 ரூபா வச்சுருக்கிறவங்களும் சரி, டிக்கெட் எதுவும் புக் பண்ணாதவங்களும் சரி, நடைபாதைகளில் எப்போவுமே எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அக்காமடேஷன் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட். டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி இந்த 3 நாட்களில் நீங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா சிஆர்ஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் ரூம் எடுத்துக்கலாம். ரூல்ஸ் என்ன அப்படின்னா, குறைஞ்சது 2 பேருக்காவது நீங்கள் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 4 பேர் இருக்கலாம், பட் 2 பேராவது மினிமம் இருக்கணும். இதுதான் சிஆர்ஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். அந்த தர்ஷன் டிக்கெட் வச்சுருப்பீங்கள்ல, அதை எடுத்துக்கிட்டு போகணும். அதில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க ஆதாரோட. ஸோ தர்ஷன் டிக்கெட் வச்சுக்கோங்க. செலக்ட் ஆனவங்களில் யார் செலக்ட் ஆகிக்கிங்களோ யாராச்சும் ஒருத்தர் அவங்க தர்ஷன் டிக்கெட்டோட ஆதாரோட க்யூவில் நின்னிங்கன்னா ஈஸியாக ரூம் கிடைக்கிது. இப்போ நாளைக்கு உண்டான ரூம் இன்னைக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு தர்ஷன் டைம் முடிஞ்சிருச்சுன்னா ரூம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 31ஆம் தேதிக்கு உண்டான ரூம்ஸ் நாளை கொடுப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்கு உண்டான ரூம் நாளை மறுநாள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாள் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். அன்னைக்கு ரூம் எடுக்க முடியாது. அன்றைக்கே தரிசனம் அன்றைக்கே ரூம் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. நாள் ரூம் எடுத்துக்கலாம். இந்த ரூல் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் தேதியிலேருந்தும் இப்படி தான் இருக்குமா, இல்லை யார் வேணாலும் போய் க்யூவில் நின்று எடுத்துக்கலாமா? ஏன்னா அப்போது உங்களுக்கு டைரக்ட் சர்வ தர்ஷனம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதிக்கு மட்டும்தான். 30ஆம் தேதி செலக்ட் ஆகிருக்கீங்க குலுக்கல் முறையில் அப்படின்னா இப்போ போய் ரூம் எடுத்துக்கலாம். 31ஆம் தேதி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம். 1ஆம் தேதிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 31ஆம் தேதி போய் ஆஃப்லைனில் ரூம்ஸ் எடுத்துக்கலாம். உங்கள் தர்ஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். செலக்ட் அதில் யார் ஆயிருக்கீங்களோ அதில் அவங்க ஆதாரம் எடுத்துகிட்டு போய் நிற்கணும். குறைஞ்சது 2 பேருக்காவது நீங்கள் குழுக்களில் 15 செலக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு இன்றைக்கு மத்தியானம் 2:30 மணி போல் டைரக்ட் சர்வ தர்ஷனம் க்யூவில் போய் ஜாயின் பண்ணாங்க. 5:30 மணிக்கெல்லாம் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டைரக்ட் க்யூ 2 to 3 ஹவர்ஸில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சொன்னாங்க நைட்டு 8 மணியோட என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. க்ளோசிங் டைம் எக்ஸாக்டாக தெரியல, பட் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க 8 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சொன்னதா. ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாக டைரக்ட் சர்வதர்ஷனத்திலே சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கிளிப்பிங்ஸுமே இப்போ எடுத்தது. ரொம்ப அழகாக கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதா ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் துவாரதர்ஷன் பார்த்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக திருமலா ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருக்கிறதா சொன்னாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 85,823 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.80 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,660 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ. Baby,